வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, நீ நேசித்த உறவுடன் ஒரு புதிய வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாக போகின்றது தங்கமே. அவரே உன்னை தேடி நீ வேண்டும் என்று உன்னிடம் வர உன் அப்பன் முருகன் நான் செய்வேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட பல அனுபவங்கள் உனக்கு சாபமென தோன்றி இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் நான் கொடுத்த ஆசீர்வாதங்களே. சில ஆசீர்வாதங்கள் முதலில் துன்பமாக தெரியும், ஆனால் காலம் சென்ற பின் அவற்றின் அர்த்தம் வெளிப்படும் தங்கமே. வாழ்க்கை என்ற பாதையில் நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை உன்னால் அறிய செய்வதற்கான வழிதான். தாமதமாக உணர்ந்தாலும் பரவாயில்லை, உணர்ந்து இருக்கிறாய் என்பதே அருளின் அடையாளம். இனிவரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் பயமின்றி ஏற்றுக்கொள் தங்கமே. ஏனெனில் அதை அனுப்புவது நான் தான். உன்னுடைய நல்லதற்கு மட்டும்தான் நான் இதை செய்கின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பல யோசனையில் இருக்கின்றாய். இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடுமா, இனி நான் என்ன செய்வேன் என்றும் கேட்கின்றாய். கவலைப்படாதே என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை மலரப் போகின்றது. நீ உயிராக நேசித்து மதித்த உறவுடனே புதிய வாழ்க்கை ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த உறவு தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கப் போகின்றது. இனி நான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலக மாட்டேன். இத்தனை நாட்களாக நான் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்து விட்டேன். இப்பொழுது மனம் திருந்தி மனம் வருந்தி உன்னிடம் கைவீட்டி கும்பிட்டு கேட்கின்றேன். இனி நீ மட்டுமே என்னுடைய வாழ்க்கை துணை. இனி நீ இல்லாமல் நான் ஒரு நொடி கூட இல்லை என்று கூறி புதிய வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது தங்கமே. அவரே உன்னை தேடி வந்து அனைத்து தவறுகளையும் ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டுவிட்டார். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ்ந்து பார் தங்கமே, அப்போதுதான் அதன் அர்த்தம் உனக்கு புரியும். சந்தோஷமாக நீ வரும் காலங்களில் இருக்க போகின்றாய். 16 செல்வ வளங்களையும் பெற்று உன் துணையுடன் நீ சேர்ந்து வாழப் போகின்றாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.